பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசுகிற வார்த்தைக்காக கோடி 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 நன்றிகளையும் சோத்திரங்களையும் மேறெடுப்போம். இந்த வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானோட அம்புகளையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முந்தி கட்டி செபிப்போம். கர்த்தரோட வார்த்தை பேசுகிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆவியானவர் பேசுகிறார். எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவே இல்லை. கர்த்தர் இதிலிருந்து நம்மளோட என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், எலியாங்கிறவர் நம்ம போல பாடு உள்ளவங்க தாங்க. இதை பற்றி நம்மளுக்கு இதில் ஆண்டவர் நம்ம கூட என்ன பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாங்க. கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒரு சிலுவையின் பாடு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஐயோ எனக்கு பாடு இருக்கே, எனக்கு ஜெபிக்க முடியலையே, ஐயோ எனக்கு இவ்வளோ வேதனையாக இருக்கே, என்னால் ஜெபிக்க முடியலையே, எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கே, என்னால் பைபிள் படிக்க முடியலையே, என்னுடைய சோர்வுகளையே நான் நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகள், தங்கச்சி தம்பிமார்களே, உங்களிடத்தில் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கார். உங்களோட பலவீனம், உங்களோட சோர்வு, உங்களோட கவலைகள், உங்களோட சோர்வு இப்படியே நினைத்து கொண்டு இருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றதை நீங்கள் நினைக்கலையா? இந்த காலையில் அதை தான் தேவன் கேட்குறார். உங்கள் கூட ஏசப்பா இருக்கிறார்ல. எலியாவின் தேவன் உங்களோட தேவன். எலியாவா நம்மளை போல பாடுள்ள மனுஷன்தான். எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டினாலும் கருத்தா ஏசப்பா சமூகத்தில் ஜெபித்தார். நீங்கள் இந்த நாளில் கூட நீங்கள் ஜெபிக்கலைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஜெபிக்கிற ஜெபம் இன்னைக்கு இந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க. அப்பா நான் வேதத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏசப்பா எனக்கு வேதத்தில் உள்ள மகத்துவங்களை கண்டுபிடிக்க கற்றுக் கொடுங்கப்பா, வேதத்தில் உள்ள ரகசியங்களை கண்டுபிடிக்க கண்களை திறந்து கொடுங்க டாடி. என் கண்களில் ஏதோ ஒரு செதில்கள் இருந்தால் தயவா அந்த பாவ செதில்களை எடுத்துருங்க தகப்பனே. நான் யாரையாவது மன்னிக்கலைன்னா என்னை மன்னித்து தகப்பனே ராஜா. அப்பா அதை எடுத்துருங்க தகப்பனே, அந்த கசப்பின் வேற எடுத்துருங்கன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொன்றா கருத்தாக சொல்லி அந்த பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சி ஜெபிக்கணும். நீங்கள் இந்த பாயிண்ட்டை தொட்டு வேறு எந்த பாயிண்ட்டுக்காவது போயிட்டு வந்தீங்கன்னா அது கருத்தான ஜெபம் கிடையாது. எலியா பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா இல்லையா? இன்று நீங்களும் ஒவ்வொருத்தரும் அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருத்தருமே தேவ சமூகத்தில் கருத்தாய் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பரலோகம் திறந்தவையாக இருக்கும். பரலோகத்திலிருந்து கர்த்தரோட வார்த்தை உங்களுக்கு கடந்து வந்து பதில் சொல்லுங்க. இசப்பா சமூகத்தில் இருக்கிற ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க. எல்லா சோர்வுகள் வரும், எல்லா பலவீனம் வரும், ஒரு எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி மேற்கொள்ள பலனை தேவன் இந்த காலை வேளையில் ஒவ்வொருத்தருக்கும் கட்டவிழ் தொடுகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லி சொத்திருக்கிற சுவாமி ராஜா. இசப்பா நீங்கள் எங்களுக்கு இந்த காலை வேளையில் பேசினதுக்காக நன்றி. காலையில் உங்களோட சமூகத்தில் உட்கார்ற பிள்ளைகளுக்கு ஒரு தைரியமும் ஒரு பலனையும் ஒரு உற்சாகத்தின் ஆவியும் நீங்கள் தந்ததுக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்த என் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் டாடி. நாங்கள் சிறுகணும் டாடி, நீங்கள் பிறகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அமேன் அமேன்.